ஹாய் கேர்ள்ஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு தேர்ட் யூனிட்டில், அதாவது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் பாருங்கள். இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் அன் ஆட்டாமிக் நியூக்ளியஸ் ஸ்பிளிட்ஸ் இன்டு two or more smaller nuclei, releasing energy in the process. This process can occur spontaneously or be induced by absorbing a neutron. So fission அப்படின்னா உடைக்கிறது. ஸோ ஒரு பெரிய லார்ஜ் மாலிக்யூலை ஸ்மாலர் மாலிக்யூலாக உடைக்கிறதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். அப்படி உடையும் போது உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிசையாக யாரும் நடத்தாமையே நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்டியூஸ்டு பை அப்சர்விங் அ நியூட்ரான். ஒரு நியூட்ரான் வந்து யாராவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணும் போதும் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கலாம். அதாவது ஒரு பெரிய ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து குட்டி குட்டி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸாக உடையிறதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷனில் ஸ்பான்டேனியஸ் ஃபிஷன், இட் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் சம் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிசையாக நடக்கிறது. ஸோ சம் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பில் அது வந்து தானாகவே நடக்கும். அதுக்கப்புறம் இன்டியூஸ்டு ஃபிஷன், it occurs when an atomic nucleus absorbs a neutron causing it into split. ஸோ ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும்போது அது சின்னதாக உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் தெர்மல் ஃபிஷன் occurs when a nucleus absorbs a thermal neutron causes it into split. சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெடிக்கும் போது அது வேறு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிஷன் அப்படின்னா உடையிறது. ஸோ ஒன்று ஸ்பான்டேனியஸாக உடையலாம், இல்லைனா நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி இன்டியூஸ் ஆகி உடையலாம், இல்லைனா தெர்மல் ஹீட்டு ஜாஸ்தியாகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும். அண்ட் அட்டாமிக் நியூக்ளியஸ் அப்சர்வ்ஸ் அ நியூட்ரான். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் இன்ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸோ நியூட்ரானை அப்சர்வ் பண்ண உடனே அவங்க வந்து ஸ்டேபிள் வந்து இழந்துருவாங்க அண்ட் ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் குட்டி குட்டி பார்ட்டாக உடையிறது. ஸோ ஒரு பெரிய மாலிக்யூல் 2 or more ஸ்மாலர் மாலிக்யூலாக உடைஞ்சி ஃபார்ம் ஆகிடும். எனர்ஜி ரிலீஸ். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் இன் த ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஆஃப் த ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் காமா ரேடியேஷன். ஸோ எனர்ஜி எந்த வகையில் உனக்கு ரிலீஸ் ஆகும்னா காமா ரேடியேஷனாக ரிலீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் வந்து யுரேனியம் 235 நீங்கள் உடைக்கும் போது பேரியம் 141ஆகவும் கிரிப்டான் 92ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகும். அதே மாதிரி புளுட்டோனியம் 239 Pu239 சீசியம் 135ஆகவும் ஆன்டிமனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகும், உடையும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷன் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் இட் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு எங்கேயாவது பேரியம், அதாவது இந்த பேரியம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா யுரேனியம் வந்து நம்ம நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி உடைக்க வச்சு பேரியமை உருவாக்கி அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரலாம். இல்லைனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் லைக் ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெரிய சைஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியாதப்போ சின்ன ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டு அதுவுமே உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா வெடிக்கிற தன்மை இருக்கும். ஸோ சின்னதாக மாற்றி நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். தென் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் தெரப்பி ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வேணும்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் உங்களால் உருவாக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஃபிஷன்னா உடைக்கிறது, அதாவது பெரிய மாலிக்யூலை குட்டி குட்டியாக உடைக்கிறது. அப்போ ஃபியூஷன்னா சேர்க்கறது, குட்டி குட்டி மாலிக்யூலை பெரிய மாலிக்யூலாக மாற்றுறது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் அட்டாமிக் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ் ரிலீஸிங் எனர்ஜி இன் த ப்ராசஸ். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும் போதுமே உங்களுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் த சேம் ப்ராசஸ் தட் பவர்ஸ் த சன் அண்ட் த ஸ்டார்ஸ். ஸோ சன்லேயும் ஸ்டார்ஸ்லேயும் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். சரிங்களா? ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷனில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜி ரிலீஸ் நடக்குது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரிலீசஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி வந்து சன்லேயும் ஸ்டார்லேயும் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? சன்லேருந்து நமக்கு வெயில் சுட்டெரிக்கிறது, ஹீட் கிடைக்குது இல்லையா? அந்த ஹீட் வந்து ஹீட் எனர்ஜி. ஸோ
சன்னில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது நமக்கு எப்படி வந்து சேருதுன்னா ஹீட்டாக வந்து சேருது, ஹை டெம்பரேச்சரில் வந்து சேருது, எக்ஸ்ட்ரீம்லி அப் டு 150 மில்லியன் டிகிரி செல்சியஸில். தென் ப்ரெஷருமே ஹையாக தான் இருக்கும் அண்ட் stabilize the reaction. So high pressure fusion also requires high pressure to confine and stabilize the reaction. So உங்களுக்கு சூரியன்லலாம் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும், ஹை ப்ரெஷர் தேவைப்படும் அண்ட் ஃபியூவல். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபியூவல் ஃபார் ஃபியூஷன் ஆர் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஃபியூஷன் ரியாக்ஷனை நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் மெட்டீரியலாக என்ன வேணும்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து டியூட்ரியமாக மாறும், டியூட்ரியம் ரெண்டும் சேர்ந்து ட்ரிஷியமாக மாறும். அதாவது ஹைட்ரஜன் அப்படின்னா H1, ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா H2, H3. ஸோ H2னா டியூட்ரியம் சொல்லுவோம், H3னா ட்ரிஷியம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரியாக்ஷன் த மோஸ்ட் காமன்லி டிஸ்கஸ்டு ஃபியூஷன் ரியாக்ஷன் இஸ் டியூட்ரியம் ட்ரிஷியம் டிடி ரியாக்ஷன். ஸோ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச்சும் சேர்ந்து H2வாக மாறுறது, H2 கூட இன்னொரு H சேர்ந்து H3யாக மாறுறது அண்ட் H3 கூட இன்னொரு H சேர்ந்தால் ஹீலியம் மாலிக்யூலாக மாறும். சரிங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். இதில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எதுவுமே இருக்காது. அண்ட் abundant fuel supply. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூவல் எரிபொருள் எங்கேயாவது வேணும்னா லைக் சன்லேருந்து வர அளவுக்கு ஹீட் இருந்தாவே போதும் இல்லையா எரியறதுக்கு. ஸோ abundant fuel எனர்ஜி வேணும்னா நீங்கள் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி அதுலேருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ வேஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வேஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லை, எல்லா ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூலுமே உங்களுக்கு இதில் வந்து யூஸ் ஆகிடும். ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இதோட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியோட ஸ்ட்ராங் வந்து நிறைய இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரிலையபிலிட்டினா நீங்கள் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் சேலஞ்சஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் அச்சீவிங் அண்ட் சஸ்டெய்னிங் ஹை டெம்பரேச்சர். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு என்னென்னா எங்கேயாவது உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபியூஷன் ரியாக்ஷனை நடத்திக்கலாம். தென் ஸ்டெபிளைசிங் தி பிளாஸ்மா. ஸோ நம்ம ஒரு இடத்துல பிளாஸ்மா வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பிளாஸ்மா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ப்ரீடிங் ட்ரிஷியம். ஸோ H1, H2, H3 இதில் ட்ரிஷியம் இருக்குது இல்லையா? ஸோ ட்ரிஷியம்க்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிஷியம்மை வந்து ப்ரீட் பண்ணணும்னா புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக உருவாக்கிக்கலாம். டெவலப்பிங் மெட்டீரியல்ஸ் தட் கேன் வித்ஸ்டாண்ட் ஃபியூஷன் கண்டிஷன். ஸோ எங்கேயாவது ஃபியூஷன் கண்டிஷனில் லைக் ஃபியூஷன் ரியாக்ஷனை நடத்தணுன்னா அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு அப்பேரட்டஸ் செட் அது மாதிரி வேணும் இல்லையா? அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா ஃபியூஷன் மூலமாக தான் நீங்களே உருவாக்கிக்கணும். தென் எக்கனாமிக் வியபிலிட்டி. ஸோ காசு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வெடிக்க வச்சிங்கன்னா போதும், அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அதுவே எல்லா ரியாக்ஷனையும் செஞ்சு கொடுத்துரும். ஸோ எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணால் போதும் அப்படி சொல்கிறாங்க. தென் கரண்ட் ரிசர்ச் அண்ட் அப்ரோச்சஸ். இப்போ ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் எந்த இடத்துல இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டோகாமாக்ஸ், ஸ்டெல்லரேட்டஸ், inertial confinement fusion, magnetic mirrors, private sector initiatives. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனை ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா?